A container has a base of 50 centimeter into 5 centimeter and height 50 centimeter as shown in the figure. It has two parallel electrically conducting walls and parallel conducting walls. Each of area 50 centimeter into 50 centimeter. Remaining walls of the container are thin and non-conducting. Remaining walls container thinna work as well as non-conducting work. The container is being filled with a liquid of dielectric constant 3. This K equal to 3 dielectric constant value at the uniform rate of 250 centimeter cube per second. That is the value of the capacity of the container after 10 seconds. 2 centimeter cube per second அப்படினா எல்லாம் உங்களுக்கு இந்த 10 seconds மல்டிப்ளை பண்ணனும் உங்களுக்கு 7 seconds ஆகும். அப்போ 2500 centimeter cube அது 250 into 10 கூட வச்சுக்கலாம். இதில் permittivity of free space 9 10 power minus 12 எடுக்க சொல்லியிருக்காங்க. The effects of the non-conducting walls on the capacitance are negligible கொடுத்துருக்காங்க. Out of 4 optionsல which one is correct ன்னு பார்க்க போகிறோம். அந்த டயக்ராம் மறுபடியும் ரீட்ரான் பண்ணியிருக்கு. இங்கே 5 cm எடுத்து இங்கே 50 cm இங்கே 50 cm. இந்த போர்ஷன் தான் வந்து ஹைட் ஆஃப் தி liquid column which has dielectric constant 3. So remaining portion வந்து 50 minus h. இது h னு வச்சிருக்கோம். இது 50 cm h போக பாக்கி 50 minus h. So volume of dielectric field in 10 seconds போது உங்களுக்கு எப்படி சொன்ன மாதிரி 250 into 10 மல்டிப்ளை பண்ணா 2500 cm cube வரும். h into 50 into 5 போது which is equal to 2500 cube இருக்கும். இந்த h value 50 into 5. ஸோ இதுலேருந்து h வேணும்னா உங்களுக்கு h மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு 2500 இங்கே வரப்போகுது. இங்கே 50 into 5 வந்து கீழே வரப்போகுது. ஸோ கீழே 250 மேலே வந்து என்னது 2500 அப்படிங்கும்போது என்னது உங்களுக்கு 10 வரும். ஓகேவா? ஸோ ஹைட் ஈக்குவல் டு 10 cm. ஸோ இந்த போர்ஷன் ஹெச்ங்கிற போர்ஷன் இது which has dielectric constant 3 dielectric liquid இருக்கு. இங்கே dielectric constant K equal to 3 உள்ள liquid remaining portion இங்கே இருக்குது. அப்போ இந்த போர்ஷன் வந்து என்னது C1 ஆகும் C2 ஆகும் பிரிக்கும் போது இந்த புக்கில் கொடுத்துருக்க மாதிரி இந்த போர்ஷன் C1 இங்கே ஏர் தான் இருக்குது. இங்கே C2 இது வந்து என்னது K equal to 3 உள்ள ஒரு liquid. அப்போ C1 equal to is not A1 by D ஏன்னா இங்கே ஏரியா வந்து A1 வச்சுக்கிறோம். இந்த போர்ஷன் உள்ள ஏரியா வந்து A2 வச்சுக்கிறோம். C2 வந்து எப்சிலான் A2 D இங்கே எப்சிலான் அடிஷனலாக என்னது K வரது காரணம்னா அங்கே டைரக்ட் கான்ஸ்டன்ட் K உள்ள லிக்விட் ஃபீல் ஆயிருக்காரு. ஸோ இப்போ A1ங்கிறது வந்து நமக்கு என்ன தெரியும் இந்த போர்ஷன் ஓகேவா 50 இன்ட்டு இந்த 50 மைனஸ் ஹெச் அதான் A1. A2ங்கிறது வந்து என்னது 50 இன்ட்டு ஹெச் ஏன்னா இதோட வந்து ஹைட் வந்து ஹெச் எடுத்துருக்கும். ஸோ இப்போ C1 ஈக்குவல் டு உங்களுக்கு 0.40 இன்ட்டு 0.450 இது என்னென்னா உங்களுக்கு 50 மைனஸ் ஹெச் வந்து 10ங்கிறதால இது வந்து 40 சென்டிமீட்டர் வரும். 40 சென்டிமீட்டர் வந்து மீட்டராக மாறும்போது 0.40 அதான் இங்கே போட்டிருக்கும். ஓகேவா? இந்த 50க்கு இந்த அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் மீட்டராக மாற்றிருக்கோம். 50 மைனஸ் ஹெச்சுக்கு 40 சென்டிமீட்டர் வரும்போது 0.40 மீட்டராக மாற்றிருக்கும். இது எப்சிலான் வேல்யூ, இது கிவன் வேல்யூ. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் என்னது உங்களுக்கு 5 சென்டிமீட்டர், இதை மீட்டராக மாற்றிருக்கும் 5 10 minus 2. இதுக்கு வேல்யூ வந்து 0.36 × 10 minus 10 ஃபாரட் வரும். அண்ட் அனதர் ஒன்றுக்கு வந்து என்னது உங்களுக்கு கேயோட வேல்யூ 3 அந்த 10 சென்டிமீட்டருங்கிறதெல்லாம் எங்களுக்கு 0.10 அதை மீட்டராக மாற்றிருக்கும். அதேமாதிரி 50 சென்டிமீட்டர் வந்து 0.5 வருது மீட்டர். இது வந்து எப்சிலான் அது டிஸ் என்னென்னா எப்சிலான் நாட் வேல்யூ 9 10 power minus 12 given. இது டியோட வேல்யூ. இதுக்கு வந்து 0.27 × 10 power minus 10 ஃபாரட் வருது. ஸோ சின்ஸ் போத் ஆர் இன் பேரலங்னால எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இதை சின்னு வச்சுக்கிட்டோம்னா C1 + C2. அப்போது C1 வந்து என்னது 0.36 × 10 power minus 10 ஃபாரட் வருது ப்ளஸ் 0.27 × 10 power minus 10 ஃபாரட். இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் 0.63 × 10 power minus 10 ஃபாரட் வரும்.
is equal to 63 into 10 power minus 12 farad. 10 power minus 12 farad is உங்களுக்கு picofarad. So 63 picofarad. So this is the answer for the given question. Thanks for watching. Keep watching. Subscribe and share.